வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். கிறிஸ்துவின் பிறப்பினை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட கோவில் பதாகையில் தனியார் திருமண மண்டபத்தில் 24ஆம் ஆண்டு ஏழைகளின் தினமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நல உதவி திட்டமும் அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை டி. ஜெயக்குமார் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் டாக்டர் எம். ஜெகன்மூர்த்தியார், சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் முடிவில் ஜி. அப்பு நன்றி உரை கூறினார். மேலும் இவ்விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஏழைகள் தினம் என்கின்ற பெயரில் அருமை தம்பி ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதத்தில் ஏழைகளுக்கு புடவையும் வேட்டியும் கொடுத்து உபசரிக்கின்ற இந்த நல்ல சூழ்நிலை அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அந்த மக்கள் மத்தியிலே கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற இந்த சூழல் தன்னால் முடிந்த வரை நாம் சம்பாதிக்கின்ற பணத்திலே ஒரு பகுதியை சேமித்து வருடத்திற்கு ஒரு முறை இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துகின்ற இளம் வயதிலேயே மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். நம்மால் முடிந்ததை இந்த ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். 2006 அரக்கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது அந்த அரக்கோணம் பகுதியிலேயே இந்த நிகழ்ச்சியை அங்கே உருவாக்கி அங்கே சிறப்பு விருந்தினராக என்னையும் அழைத்து நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார். இது போன்று தொடர்ந்து அதற்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி 2006 நான் நேரடியாக பார்க்கின்றேன். அவர் எந்த பகுதிக்கு சென்றாலும் அரக்கோணமாக இருந்தாலும் அவர் இந்த நேரத்தில் கொடுக்கின்ற அன்னதானமும் அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உணவையும் வேட்டியும், இன்னும் சொல்லப்போனால் போர்வையும் கூட வயதானவர்களுக்கு போர்வையும் கொடுத்து உதவுகின்ற இந்த மனப்பக்குவம் இந்த சின்ன வயதிலிருந்து அவருக்கு வந்திருப்பது உண்மையாக பாராட்டுக்குரியது. அதிலும் புரட்சி பாரதம் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சின்ன வயதிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தந்தை ஜெயக்குமார் அவர்களை புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நாம் மீண்டும் பாராட்டுகின்றோம்.
இந்த விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டு இந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதிலும் அவர்களுக்கு துணிமணி கொடுப்பதிலும் உண்மையாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சி ஏழைகளுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான். ஆக இந்த நிகழ்ச்சிகள் வருடத்திற்கு ஒரு முறை டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துமஸுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இடத்தில் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் இன்றைக்கு 500 பேர் அல்லது 600 பேருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த முறை 1000 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் அந்த நம்பிக்கை கொடுத்து இதை தொடர்ந்து வளர வேண்டும். இன்னும் பல பொருள்களை சேமித்து இன்னும் பல 1000 பேருக்கு அவர் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.